2024 இந்தியா இஸ் a கைண்ட் ஆஃப் laboratory டு ட்ரை திங்ஸ். அதாவது இந்தியா ஒரு பரிசோதனை கூடம் என்றும் இங்கு பல விடயங்களை சோதித்து பார்க்கலாம் என்றும் கூறியிருந்தான். அதாவது நோய் வரும் என்பதை முன்னறிவித்து அந்த நோய் பற்றிய அச்சத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி வேக்சின் என்ற பெயரில் அந்த நோயை நம் மீது செலுத்த நன்கொடை என்ற பெயரில் மிக நுட்பமான மனித அழிப்பு பணிகளை செய்தவன் தான் இந்த யூதன். பல கோடி பேர் இறப்பார்கள் என்று திட்டமிட்ட யூதர்கள் அது நடக்காமல் போனதால் அந்த ஊசி நாடகத்தை கைவிட்டனர். இதுபோலத்தான் சுனாமி வருவதற்கு முன்பு அன்பே சிவம் படத்தில் கமல் முன்னறிவித்திருப்பான். இதை தற்செயல் என்று மட்டும் எண்ணிவிடாதீர்கள், அனைத்தும் திட்டமிட்டதே. இது போன்ற எண்ணற்ற சான்றுகள் உள்ளது. இன்றைக்கும் இதேபோல் பல நோயாளிகள் தடுப்பூசி போடுவதால் அதே நோயோ அல்லது வேறு பக்க விளைவுகளோ ஏற்பட்டு பாதிப்புக்குள்ளாகிறார்கள் மக்கள். அமெரிக்காவில் தடுப்பூசியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல கோடி டாலர்கள் இழப்பீடு கொடுத்துள்ளார்கள். தடுப்பூசி நல்லது என்றால் எதற்காக இந்த இழப்பீடுகள்? தடுப்பூசி போட ஏன் இந்த அரசுகள் ஆவலாக உள்ளது? தமிழ்நாட்டில் குடி, சிகரெட் போன்ற தீய விடயங்களை ஆதரிக்கும் அரசு தடுப்பூசி கொண்டு வந்து மக்களை காக்கும் அளவிற்கு அக்கறை கொண்டவர்கள் என்று நினைக்கிறீர்களா? ஒரு டோஸ் ஊசி 1000 ரூபாய்களில் விற்பனை ஆகும் போது ஏன் அனைவருக்கும் இலவசமாக வழங்குகிறது? இதற்கு பின் அரசியல் இல்லை என்று மட்டும் நினைக்காதீர்கள். அந்த காலத்தில் ஆரோக்கியமாக இயற்கையாக வாழ்ந்த நாம் இன்று நமது பிள்ளைகளுக்கு எத்தனை தடுப்பூசி போடுகிறோம் தெரியுமா? தமிழ்நாட்டில் அரசு பொது சுகாதாரத்துறையின் கீழ் தேசிய தடுப்பூசி அட்டவணை, அதாவது நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் என்ற பெயரில் நமது குழந்தை பிறந்தவுடன் பிசிஜி, ஓபிவி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி அதாவது காசநோய், போலியோ, அதன் பிறகு கல்லீரலில் அலர்ஜி வராமல் தடுக்க பிறகு 1.5 மாதம் முதல் 9 மாதங்கள் வரை என தொடர்ச்சியாக தடுப்பூசிகள் போடப்படுகிறது. அதில் பென்டவலண்ட் இது தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், ரணஜன்னி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி மற்றும் ஈமோபிலஸ் இன்ஃப்ளூயன்ஷியா பி, பிறகு ரோட்டோ வைரஸ் இது வயிற்றுப்போக்கை தடுக்க, பிசிவி இது நிமோனியா காய்ச்சலை தடுக்க, அதன் பிறகு ஐபிவி இது ஊசியின் மூலம் போடப்படும் போலியோ மருந்து. 9வது மாதத்தில் எம்ஆர் எனப்படும் தட்டம்மை மற்றும் ரூபெல்லா போன்ற நோய்களுக்காகவும், வைட்டமின் ஏ சொட்டு மருந்து இது கண் பார்வை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும், அதன் பிறகு 1 வயது முதல் 16 வயது வரை பூஸ்டர் டோசஸ். இது எப்படி என்றால் 16 முதல் 24 மாதங்கள். இது எம்ஆர் எனப்படும் தட்டம்மை மற்றும் ரூபெல்லா நோய்க்கான 2வது தவணை. அதன் பிறகு டிபிடி பூஸ்டர் மற்றும் போலியோ பூஸ்டர். அதன் பிறகு 5 முதல் 6 வயதில் டிபிடி பூஸ்டர் 2வது தவணையாகவும், 10 முதல் 16 வயதில் டிடி அதாவது டெட்டனஸ் அண்ட் அடல்ட் டிப்தேரியா என்பதற்கான தடுப்பூசி. இதுவும் போதாதென்று நாம் தாயின் வயிற்றில் இருக்கும் போது, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு 2 ஊசி என்று நம்மை ஒரு வியாபார பொருளாக மாற்றி நமது இனத்தை அழித்து வருகின்றனர். உண்மையில் நாம் எல்லாம் மனிதர்களா இல்லை மருந்துகளா?